வணக்கம் வீட்டில் இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. குஜராத்ல மீண்டும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது ஒரு போலி ஹாஸ்பிட்டலை கிட்டத்தட்ட 2 மாசமா நடத்தியிருக்காங்க. அனன்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு 10க்கும் மேற்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸை வச்சு ரவுண்ட் த கிளாக் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு போலி டாக்டர் வேறொரு டாக்டர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலை நடத்திட்டு இருந்திருக்கிறாரு. இவருக்கு எந்த விதமான மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸும் கிடையாது. இவரோட ஹாஸ்பிட்டல்ல பணி செய்யக்கூடிய ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் எந்த விதமான மெடிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸும் கிடையாது. இப்படி நிறைய குவாக்ஸும் ஃப்ராடுகளும் சேர்ந்து அனன்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல 2 மாசமா நடத்தி நிறைய பேருக்கு வைத்தியமும் பார்த்துருக்காங்க. இந்த பிரச்சனை எப்படி வெளியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மகளை அங்க கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. நல்லா இருந்த அந்த பெண்ணுடைய உடல்நிலை மோசமாகுது. மோசமான உடனே இந்த பெண்ணை நீங்க உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா பெண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, அதை எடுத்துட்டு நாங்க போறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை தர ஹாஸ்பிட்டல் மறுத்து விட்டது. அது மட்டும் இல்லாம 1.5 லட்சம் ரூபாய் கட்டினா தான் நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சம்மந்தப்பட்ட அந்த பேரண்ட்ஸ் அவங்க இருக்கக்கூடிய சீஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோட சீஃப் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு அங்க போய் சோதனை பண்ணும் பொழுதுதான் எந்தவித குவாலிஃபிகேஷன்ஸும் இல்லாத ஒரு குவாக்ட் 2 மாசமா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்துறேன் அப்படின்னு மக்களோட உயிரோட விளையாடிட்டு இருந்திருக்காரு. இது மூலமா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற செய்தி வெளியே வருது. இது ஒன்றும் குஜராத்துக்கு புதுசு இல்லை. இது போன்ற பல போலிகளை குஜராத் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். கொஞ்ச நாள் முன்னால பாத்தீங்கன்னா இதே மாதிரி போலியா ஒரு ஸ்கூல் கௌரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித அஃபிலியேஷனும் எந்தவித ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணாம வெறும் 4 கடைகள் மூலமாக ஒரு ஸ்கூல் நடத்தி இருந்திருக்காங்க. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் பாடங்கள் எடுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸையே வெறும் 10ஆம் கிளாஸ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸையே எந்தவித குவாலிஃபிகேஷனும் இல்லாம ஆசிரியர்களா வேற நியமித்து தொடர்ந்து பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க கிளாஸ் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த உண்மை எப்படி வெளியே தள்ளி வருதுன்னா, ஒரு பேரண்ட் தன்னுடைய குழந்தைங்களை வேற ஸ்கூலுக்கு மாத்தணும்னு நினைச்சு ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் கேட்கும் போதுதான் இந்த ஸ்கூல் அப்படிப்பட்ட ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட் கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ உடனே சம்பந்தப்பட்ட துறையில போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது பள்ளி கல்வித்துறையை சேர்ந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலே நம்ம கிட்ட ரெஜிஸ்டர்டா இல்லையே, அப்ப எப்படி எத்தனை விதமான ரெஜிஸ்ட்ரேஷனோ பர்மிஷனோ இல்லாம ஸ்கூல் நடத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பி சம்பந்தப்பட்ட ஸ்கூலை போய் ரைட் பண்ணி அங்க இருக்கக்கூடியவங்களை கைது செஞ்சிருக்காங்க. சரி, இதோட நிக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதே மாதிரி ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு கேங்கை சேர்த்து வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட போலி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் 6-7 போலி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் நடத்தி கவர்மெண்ட் கிட்ட இருந்து கோடி கணக்குல கிராண்ட் மூலமா பணத்தை வாங்கி கவர்மெண்ட்டையே ஏமாத்தி இருக்கிறாரு. இந்த சர்ச்சை இன்னொரு பக்கம் வெடிக்குது. இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சி தருதுன்னா இதை விட அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நஃபாயோடைய அபிஷியல் டோல் பிளாசா இருக்குல்ல, அந்த டோல் பிளாசாவுக்கு ஒரு 600 மீட்டர் முன்னால மோர்பி அப்படிங்கிற இடத்துல அதான் ஒரு தோப்பு பாறை இடிச்சு விழுந்தது இல்லையா, அதே மோர்பியில நஃபாயுடைய டோல் பிளாசாக்கு ஜஸ்ட் 600 மீட்டர் முன்னால ஒரு போலியான டோல் பிளாசாவை ஏற்படுத்தி அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய தலைவர் சர்பஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, அவரு 5 ஆட்களை சேர்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு போலி டோல் பிளாசாவை 12 வருஷமா நடத்தி 75 கோடிக்கு மேல அவங்க சம்பாதிச்சிருக்காங்க. இந்த விஷயமும் கடந்த டிசம்பர் மாதம் தான் வெளியில வந்தது. குஜராத் மாடல் எப்படி இருக்கு பாத்தீங்களா? இந்த சங்கிகள்லாம் குஜராத் மாடல் இப்படி, குஜராத் மாடல் அப்படி, பாருங்க தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கு, குஜராத் தான் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்லாம் பேசுறாங்க இல்லையா? குஜராத் மாநிலத்துல இவ்வளவு போலிகள் நடந்தது. போலி ஸ்கூல்கள் மூலமா பசங்களோட படிப்பை பாழ்படிட்டு இருக்காங்க, பசங்களோட எதிர்காலத்தோட விளையாடிட்டு இருக்காங்க. போலி டோல் பிளாசா மூலமா லட்சக்கணக்கான மக்களை ஏமாத்தி பணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலி கவர்மெண்ட் ஆபீஸ வச்சு கவர்மெண்ட்டையே ஏமாத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு இன்னைக்கு போலி ஹாஸ்பிட்டல் மூலமா மக்களுடைய உயிரோட விளையாடிட்டு இருக்காங்க. பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன வேணா பண்ணலாம், யாருக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லை, நமக்கு வருமானம் வருதா அதை பத்தி தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் குஜராத் மாடலுடைய மென்டாலிட்டி. கிட்டத்தட்ட இதே மென்டாலிட்டி தான் ஒன்றிய பாஜக அரசிடமும் நம்ம பார்க்க முடியுது. எலக்ட்ரல் பாண்ட் மூலமா எத்தனை கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கான்ட்ராக்ட கொடுத்து
இவங்க பாஜகவுக்கு ஃபண்டு சேர்த்தாங்க, கல்லா கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா கிராக் விழுது, இடிஞ்சு விழுது, ஒழுகுது. பீகார்ல மட்டும் 15 நாள்ல 12க்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. உத்தரகாண்ட்ல ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு. டெல்லி ஏர்போர்ட் ஒழுகுது, ஜம்ஷெட்பூர்ல ஏர்போர்ட் ஒழுகுது. அட்டல் சேத்து பிரிட்ஜ் கட்டினாங்க, பிரிட்ஜில் கிராக் விழுது. டெல்லியில சப்வே கட்டி அந்த சப்வே இப்போ யூஸே பண்ண முடியாது, ஒட்டு மொத்தமா திரும்ப ஃபுல்லாவே ரீஃபர்பிஷ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 700 கோடிக்கு மேல செலவு பண்ணி கட்டப்பட்டது. இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிற பேர்ல கண்டவங்க கிட்ட கான்ட்ராக்டை தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் பல்லிடிச்சுட்டு இருக்கு. எத்தனை பாலங்கள் இடிச்சு போச்சு, எத்தனை பேர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பத்தி இந்த அரசாங்கம் கவலைப்பட்டுச்சா? இன்னொரு பக்கம் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமா எத்தனை ஃபார்மா கம்பெனிகள் பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. தரமற்ற முறையில் தரமற்ற மருந்துகளை தயாரிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாம் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா டொனேஷன் வாங்கிட்டு அவங்களுடைய லைசன்ஸை ரினியூ பண்ணி கொடுக்குது இந்த அரசாங்கம். அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க எலக்ட்ரல் பாண்ட் மூலமா பாஜகவுக்கு டொனேஷன் கொடுத்திருக்கிறாங்க. 2 நாள் முன்னாடி மகாராஷ்டிரால பாருங்க, பாஜக தலைவருடைய மகன் ஒருத்தர் நல்ல மூக்கு முட்டை குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போய் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேல ஏற்றி அந்த பெண்ணை காருடைய பானட்ல மாட்டிட்டு இருக்காங்க. அது தெரிந்திருந்தும் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அந்த வண்டியை வேகமா ஓட்டிட்டு போய் இறந்து போன அந்த பெண்ணோட சலத்தை அப்படி அசால்ட்டா தூக்கி வீசுறாங்க. இதெல்லாம் சிசிடிவில பதிவாய். இன்னைக்கு அவர் தலைமறைவா இருக்கார். இதே மாதிரி கொஞ்ச நாள் முன்னால பூனேல நடந்தது. ஒரு மைனர் மூக்கு முட்டை குடிச்சிட்டு இதே மாதிரி போர்ஷா வண்டியை எடுத்துட்டு போய் 2 இன்ஜினியர்ஸ் இறந்து போயிட்டாங்க. அந்த பையனுக்கு ஈஸியா பெயில் கிடைக்குது. ஆனா எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் தூக்கி உள்ள வச்சு வருஷக்கணக்கா பெயில் கொடுக்காம இந்த அரசாங்கம் அலக்கழிச்சிட்டு. இதுதான் குஜராத் மாடல். இவங்களுக்கு பணம் வரணும், இவங்களுக்கு லாபம் வரணும்னா என்ன வேணா செய்வாங்க. மக்களுடைய எதிர்காலத்தை பத்தியோ இல்ல மக்களுடைய நலனை பத்தியோ இல்ல மக்களுடைய உயிரை பத்தியோ இவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. அப்படி உண்மையிலே கவலையோ அக்கறையோ இருந்தா அந்த நாட்டோட பிரதமர் என்ன பண்ணியிருக்கணும்? அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போக தெரிஞ்ச பிரதமருக்கு 1 வருஷம் ஆச்சு, இன்னும் மணிப்பூருக்கு போக தெரியல. ரஷ்யால போய் ரொம்ப பெருமையா பேசுறாரு. வார் இஸ் நாட் த சொல்யூஷன். எதுவா இருந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தையை நடத்தி இந்த வன்முறைக்கெல்லாம் முடிவு கட்டணும் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் அட்வைஸ் பண்றாரு. உங்க நாட்டிலேயே 1 வருஷமா மணிப்பூர் மாநிலம் பத்திக்கிட்டு எரியுது. ஆனா அங்க போய் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால ஆறுதல் சொல்ல முடியல. 220 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. 60,000 பேர் வீடு வாசல்லாம் இழந்து ரிலீஃப் கேம்ப்ல தங்கிட்டு இருக்காங்க. மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் போய் சொல்றாரு, மோடியுடைய நேரடி பார்வையில பீஸ் டாக்ஸ் நடந்துட்டு இருக்குங்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய மெய்தி சமூகம் மற்றும் குக்கி சமூகம் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எங்ககிட்ட இது வரைக்கும் எந்த விதமான பீஸ் டாக்ஸோ இல்ல அமைதி பேச்சுவார்த்தையோ நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. பிரதமருக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா இன்னைக்கு ஹத்ராஸ்ல ஒரு போலீஸ் சாமியார் சத்சங்ல இவ்வளவு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அந்த கூட்ட நெரிசல்ல. அங்க போய் அங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல தொடர்ந்து டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது, எவ்வளவு அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறாங்க, அங்க போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாரு. நீட் தேர்வில் ஏற்பட்ட முறைகேடுகளை எடுத்து நாடு முழுவதும் மாணவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருப்பாரு. நாட்டுக்காக உயிர் தியாகம் செஞ்சு எத்தனையோ அக்னிவீர்களோட குடும்பம் இன்னைக்கு எந்தவித காம்பன்சேஷனும் வராம நிக்கிறாங்க, அவங்கள சந்திச்சு அவங்களுக்காக ஆறுதல் சொல்லியிருப்பாரு. இப்படி பிரதமர் நேரடியா பண்ண வேண்டிய வேலைகள் எத்தனையோ இருக்கு. ஆனா அதெல்லாம் பத்தி அவர் கவலைப்படுறாரா? யாரு செத்து போனா நமக்கு என்ன, யாருடைய படிப்பு பாழானா நமக்கு என்ன? நமக்கு முக்கியம் அம்பானியோட கல்யாணம் தானே. சும்மாவா சொல்றாங்க ஓட்டுக்காக ஏழைகளும் நோட்டுக்காக செல்வந்தர்களும் அப்படின்னு? அதுதான் குஜராத் மாடலுடைய பாலிசி. ஏழை எளிய மக்களை ஏமாத்தி பொய் சொல்லி ஓட்டு மட்டும் வாங்கிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு நோட்டு கொடுக்கக்கூடிய செல்வந்தர்களுக்கு தான் இவர்களுடைய விசுவாசம் இருக்கும். இதுதான் குஜராத் மாடல்.